நீங்க +2 முடிச்ச மாணவனா? மெடிக்கல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? +2ல மார்க் கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? புரோக்கர்ட்ட போனா பணத்தை வாங்கி ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அழகா உக்ரைன்ல போய் மெடிசன், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் இது எல்லாமே ஈஸியா பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தை நீங்களே தேர்ந்தெடுங்க. திஸ் இஸ் டு த வியூவர்ஸ். இந்த சைடில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு டைம்லைன் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு, அப்புறம் டியூரேஷன் எதுலேருந்து கண்டினியூ ஆயிருக்குங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கீப் வாட்சிங். சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னர் சங்கரோட வரலாறு பற்றி பார்க்கணும். அண்ணன்மார் சுவாமிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பூஜித்து கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அதை ஒப்புக்கொண்டு அங்கேயே தங்கிடுறாங்க. வெளியில் வந்த நேரத்தில் குன்றுடையன் வந்துட்டு சுழந்தொட்டியோடு வந்து சேர்றாங்க. மாயர் வந்துட்டு உடனே குன்றுடையனை இந்த நிலையில் கூட்டிகிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பிச்சைக்காரன் போல் வேடமிட்டு தாமரை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. பிச்சைக்காரன் வேடமிட்ட குன்றுடையன் வந்துட்டு பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கும்போது தாமரோட அம்மா வந்துட்டு பெரியமாயி கம்பை வந்துட்டு முரத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை வாங்கி அவங்க திண்ணையில் வச்சுட்டு அந்த பிச்சைக்காரன் வேடத்தை வந்து கலைக்கிறாங்க. அதே நான் பிச்சை கேட்டு வரவில்லை, எனக்கு உரிமையானவளை பிணிப்பரிசம் போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வேஷத்தை கலைக்கிறாங்க. மருமகனை கண்ட உடனே பெரியம்மாய்க்கு வந்துட்டு மனசுக்குள்ள மகிழ்ச்சி. ஆனால் தன்னோட கணவர் வந்துட்டு கோவத்தை நிலைத்து அவங்க பயந்து விடுபடணும் உள்ளே போய் கணவரை கூப்பிட்டு வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மலை குழந்த கவுண்டர் வந்துட்டு உனக்கு நிலையான சோறே இல்லை, சொத்து பத்து இல்லை, உனக்கு எப்படி உனக்கு ஏன் மகளை கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு சொல்கிறாருன்னா, சொத்து பத்தா நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் பேசாமல் சாட்டையால் அடித்து வாய் பொத்தி கரையான்னு சொல்லப்பட்ட அறையில் வந்துட்டு அவங்கள போடுறாங்க. குன்றுடையன் அங்கே வந்ததையும் அவங்க அப்பா அவங்கள அடித்தது அப்புறம் அந்த அறையில் போட்டது எதுவுமே தாமரைக்கு தெரியாமே இருந்துச்சு. அடுத்த நாள் கல்யாணத்தை நினச்சே பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே தாமரைக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயர் வந்துட்டு மாய ஓலை எழுதி ஒன்றில் வந்துட்டு குன்றுடையனோட விவரத்தை எழுதி அவரோட மடியில் விழ வைச்சார். ஓலையை எடுத்து படித்து பார்த்துட்டு தாமரை ஐயோ தன்னோட மணமகன் வந்துட்டு நம்மளோட வீட்டிலையே அடைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஓலையை படித்து பார்த்துட்டு தாமரை வந்துட்டு நேராக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அம்மாட்ட போய் பிச்சை கேட்டு வந்த எங்கள் மாமன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை அடைச்சி ஏன் செல்லரிக்கும் அறையில் வந்துட்டு வாழ்ந்தால் மாமனோட தான் வாழ்வை இல்லாட்டினா தூக்கிட்டு இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட எச்சரிச்சுட்டு செல்லரிக்கும் அறையை நோக்கி ஓடினாங்க தாமரை. அவர் தன்னோட மகளை வந்துட்டு அண்ணன் மகனுக்கு கொடுக்க அவங்களுக்கு சம்மதம். ஆனாலுமே மனதுக்குள்ள வந்துட்டு ஒரே ஒரு அச்சம் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சொத்து பத்துக்களை வந்துட்டு இழந்து ஒரு வீட்டில் வந்துட்டு மாடு மேய்ச்சிட்டு ஒருவன் வந்துட்டு தன்னோட மகளை எப்படி காப்பாற்றுவான் அப்படிங்கிற தாய்மனம் பயப்பட்டுச்சு. அதனாலேயே மனதை கல்லாக்கி கொண்டு கணவரோட கட்டளைகள் வந்துட்டு நிறைவேற்றி கொண்டே இருந்தாங்க பெரியம்மாயி. செல்லரிக்கும் அறையை நோக்கி ஓடின தாமரை வந்துட்டு கதவை திறந்து பார்க்கும்போது செல்லும் கரையானும் குன்றுடையனும் வந்துட்டு அரிச்சு கொண்டு இருந்ததை பார்த்துட்டு தண்ணி எடுத்து ஒழிச்சு அவங்கள எழுப்பி போட்டு சிவநிலைக்கு கொண்டு வராங்க. குன்றுடையனோட உடம்புல இருந்த செல்லையும் கரையானையும் தட்டி விட்டு அதுவரை தாமரையை காணாத இருந்த குன்றுடையனும் தாமரையும் இந்த அக்கறையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்போட கோபத்தை கண்ட தாமரை வந்துட்டு அவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் நின்றுட்டு ஆனால் கட்டின மாமனை தான் கட்டுவேன், இல்லாட்டினா மாண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது வந்துட்டு கோலத்தை கவுண்டரை பார்த்துட்டு கோபம் தணிந்து, ஆனாலும் கோலத்தை கவுண்டர் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி அவங்களோட மனசு வந்துட்டு சமாதானமாகவே இருந்துச்சு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கூடாரத்தில் தங்கியிருந்த மாந்திய பொண்ணுக்கும் பங்காளிக்கும் தெரிய வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி தாமரையோட வீட்டுக்கு வராங்க. வந்து சேர்ந்த உடனே நிச்சயப்படியே திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது மறுபடியும் தாமரை வந்துட்டு இவங்கள பார்த்து ரொம்ப கத்துறாங்க. நான் கட்டின மாமனை தான் கட்டுவேன், நீங்கள் எல்லாருமே நான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி இது பண்ணுறீங்க, இனிமேல் இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கிடைப்பதை கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் போங்க
அவங்க சொல்கிறாங்க. இவன் மாந்திய பொண்ணு அவங்க பங்களையும் பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாங்க. இதற்கு மேலே நீ இங்கே இருந்தீங்கன்னா அவமானப்பட்டு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு மாந்திய பொண்ணை பார்த்து தாமரை சொல்கிறாங்க. மாந்திய பொண்ணு அவரோட உறவினர்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஊரை நோக்கி நடந்து போகிறாங்க. அந்த தருணத்தில் அவரோட குரோதம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் நம்ம கண்ணில் படாமல் போயிடுவாங்களா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திய பொண்ணை நடக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து மலைக்குழந்த கவுண்டர் வந்துட்டு மகளோட முடிவை மறுபடியும் நம்ம மாற்ற முடியாது, இனிமேல் மாற்ற முடியாது, அதனால் இவளை வந்துட்டு கொன்னுடைய அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு அவங்க விருப்பப்படியே நடக்குது திருமணம். அதுக்கப்புறம் இவங்க விருப்பப்படியே நடந்த திருமணத்தினால அவங்களோட நகை நட்டை வந்துட்டு கழட்டி வேண்டாம்னு பெரியம்மாயிடம் வந்துட்டு கொடுத்துட்றாங்க தாமரை. ஏன்னா நான் இனிமேல் என் மாமனோட வழியிலே நான் போகிறேன், அவர் எப்போ உழைச்சி அவர் பணத்தில் இந்த நகை நட்டை செஞ்சு எனக்கு தராரோ அப்போ நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரையோட சகோதரர் சின்ன மலை கொழுந்து வந்துட்டு தங்கச்சியோட இந்த செயலை பார்த்துட்டு ரொம்ப மன கஷ்டமடைகிறாரு. இது கூட வந்துட்டு கூட பிறந்த கடனுக்கு ஒரு பானையும் 4 படி அரிசியும் அப்புறம் ஒரு உடைஞ்ச இரட்டையும் கொடுத்து இனி எங்கள் மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு சொல்லி ஓடிப்போ விரட்டி விட்றாங்க. குன்றினி எனக்கு வந்துட்டு ஸ்தீர் தரும் நோக்கில் ஒற்றை கொம்பு மாடும் ஒரு கால் ஊனமுற்ற வெள்ளாடும் படுக்கிறதுக்கு ஒரு கம்பளையும் தந்து இனி எங்கள் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு விரட்டிடுறாங்க. மகனோட இந்த செயலை பார்த்து பெற்றோர் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் அவங்க சொல்லாமல் அவங்கள தடுக்காமல் அவங்கள திட்டாமையே இருந்தாங்க. அதை பார்த்த தாமரை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை விரட்டும் சகோதரனை ஒன்றும் கூறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி புகுந்து வீட்டுக்கு போக பெற்றோர்கள் வந்துட்டு தன்னை விரட்டும் சகோதரனை ஒன்றும் கூறவில்லையே என கண்ணீர் விட்டால் தாமரை கண்ணீர் விட்டு அழுதுட்டு புகுந்து வீட்டுக்கு புறப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு எட்டு நடந்து திரும்பினவள் அப்பாவை பார்த்து மலைக்குழந்த கவுண்டரை பார்த்து என்னை அவமானப்படுத்தி அனுப்பியதாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சபதம் விட்டுறேன். உங்கள் மகனுக்கு திருமணமான 2 பேத்திகள் பிறப்பாங்க, அதே போல் எனக்கு 2 மகன்கள் சிங்கக்குட்டிகள் போல் பிறப்பாங்க. அவங்க வந்துட்டு அவர்களை கொண்டு உங்கள் பேத்திகளை வந்துட்டு முகம் காணாமல் வாளின் முனையில் மணமுடித்து எனது அரண்மனைக்கு தூக்கி சென்று அரக்கினால் அமைந்த சிறையில் வந்துட்டு அடைச்சி எனக்கு சீதனமாய் தந்த உடைந்த இரட்டையை வந்துட்டு அவங்கள தூக்க செய்யும், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லிட்டு தன் கணவன் சீர்வரிசைகளோட பிறந்த ஊரை விட்டு தாமரை கிளம்புறாங்க. இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதையில் இருக்க அந்த வார்த்தைகள் எப்படிப்படுதுன்னா, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன்.